காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். என்று நேரடியாக 2 வாரங்களாக சொன்ன காரணத்தினால் நாங்கள் 15 திரையரங்கு உரிமையாளர் கூடி பேசி நாமும் அந்த 5 திரையரங்குகளுக்கு படங்கள் கிடைக்கும் வரை நாமும் படங்களை போடக்கூடாது என்று தற்சமயம் 10 திரையரங்குகளை நிறுத்தி வைத்துள்ளோம். அது ஒன்று வெற்றிவேல் முருகன் தியேட்டர் பொன்னேரி, சக்திவேல் முருகன் தியேட்டர் பொன்னேரி, அடுத்ததாக அடையாறு கணபதி ராம், ஏவிஎம் தியேட்டர் ஊத்துக்கோட்டை, எஸ்எஸ்ஆர் திரையரங்கம் பங்கஜம், எஸ்எஸ்ஆர் பங்கஜம் திரையரங்கம் சாலிகிராமம், திருவள்ளூர் மீரா. இந்த 6 திரையரங்குகளுக்கும் பன்னீர்செல்வம், ரோஹிணி திரையரங்கு உரிமையாளர் பன்னீர்செல்வம், ராக்கி திரையரங்கு உரிமையாளர் ஹரிகோவிந்தன், அவருடைய பினாமி ஹரிகோவிந்தனுடைய பினாமி காளியப்பன், இவர்கள் ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு இந்த திரையரங்களுக்கு படங்கள் கொடுக்க விடாது நேரடியாக தொலைபேசி மூலம் சொல்லி நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த செயல் தவறானது என்பதற்காக கும்மிடிப்பூண்டியில் 2 திரையரங்கம், ராஜேஸ்வரி திரையரங்கம், கணபதி திரையரங்கம், பொன்னேரியில் கௌரி திரையரங்கம், மீஞ்சூர் மணி திரையரங்கம் ஆகிய திரையரங்குகள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்களும் திரையரங்குகளை நிறுத்தி வைத்துள்ளோம். இதுதான் விஷயம். இந்த விஷயத்தில் என்னன்னா, திரைப்படத்துறையில் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு பகுதியில் ஒரு ஜாம்பவான் உருவாகிறார். இப்போ உதாரணத்துக்காக இப்போ அம்பத்தூர் திரையரங்கம் அப்படின்னா அவர் என்ன பண்றாருன்னா, சுற்றி இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய திரையரங்குகள், ஆவடியில் இருக்கக்கூடிய திரையரங்குகள், திருநெல்லூரில் இருக்கக்கூடிய திரையரங்குகள், பட்டாபிராமணி திரையரங்குகள், அந்த சரவணிகள் இருக்கக்கூடிய திரையரங்களுக்கு படங்களை கொடுக்கக்கூடாது, அந்த பணத்தையும் நானே சேர்த்து கொடுத்து விடுகிறேன் சொல்லி தங்களுடைய திரையரங்கில் படத்தை திரையிட்டு அந்த 4 ஊர்களில் இருக்கக்கூடிய தியேட்டருக்கு வரக்கூடிய அத்தனை ஆடியன்ஸும் இந்த தியேட்டருக்கு வரும்போது, கூடுதலான ஆடியன்ஸ் வரும்போது அங்கே எல்லா ஆடியன்ஸும் குவிவதால் அதை பயன்படுத்தி கூடுதல் விலைக்கு டிக்கெட்டுகளை விற்பதும் கூடுதல் காட்சியும் செய்து ஒரு பெரிய வசூலை எதிர்பார்க்கிறார்கள். அதனால என்ன ஆகுதுன்னா, மற்ற திரையரங்கு படங்கள் கிடைப்பதில்லை. அதே போல ரோஹிணி திரையரங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா பாலமுரளி தியேட்டர் மூடியாச்சு, கோல்டன் ஈகிள் தியேட்டர் உடைச்சாச்சு. அதே போல அமைதிக்கரையில் கோபிகிருஷ்ணா தியேட்டர் மூடியாச்சு. இந்த தியேட்டர்களுக்கெல்லாம் படம் கொடுக்கலாம், இவங்க ஒருத்தரே போறது. இதே போல அங்கங்க ஒரு குழு இது போல சுற்றிலும் இருக்கக்கூடிய திரையரங்களுக்கு படம் கொடுக்காம தாங்களே எல்லா படத்தையும் நாங்களே போடுவோம்னு சொல்லி கூடுதல் விலைக்கு விற்கிறதுனால அங்கங்க இவங்க ஒரு ஜாம்பவான்களா உருவெடுத்திருக்காங்க. இப்படி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த செங்கல்பட்டு சினிமா ஏரியான்றது திருவள்ளூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட், சென்னையில் புறநகர் கார்பரேஷன்ல சென்னை வந்திருக்கும். ஆனா சினிமா ஏரியாவில் சில தியேட்டருங்கெல்லாம் செங்கல்பட்டு சினிமா ஏரியான்னு சொல்லுவோம். இந்த கோயம்பேடெல்லாம் சென்னை கார்பரேஷனாக இருந்தாலும் கூட அது செங்கல்பட்டு சினிமா ஏரியாவில் சேர்ந்தது. இப்படி இந்த 3 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்ன ஒரு 3-4 பேர் ஒரு இந்த மாதிரி குழுக்களா அங்கங்க சுத்தி இருக்கிற தியேட்டருக்கு படம் கொடுக்க வேணாம்னு ஒரு பெரிய வசூலை பண்றாங்க. இவங்க 3 பேர் 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி வச்சுக்கிட்டு செங்கல்பட்டு ஏரியாவில் வரக்கூடிய படங்களை நீங்க படத்தை இந்த முறையில் திரையிட வேண்டியது. உடனே என்ன பண்ண வேண்டியது, நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, நாங்கள் படம் திரையிட்ட வகையில் நஷ்டம் ஏற்பட்டது, அந்த நஷ்டத்தை விநியோகஸ்தரும் தயாரிப்பாளரும் திருப்பி கொடுக்கணும், அதற்கு சம்பந்தப்பட்ட நடிகர் முன்னின்று அதை சமரசம் செய்து பேசி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சு சம்பந்தப்பட்டவங்க யாருன்னா, கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போடுறது தயாரிப்பாளரும் விநியோகஸ்தர்கிட்ட மட்டும்தான். ஆனா அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட நடிகர் தலைவர்கள் எதுக்காக சொல்றாங்கன்னா, அந்த நடிகருடைய இமேஜ் அவங்கள பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலையும் அவங்க பேரை வெளிப்படையா செஞ்சு அவங்க தங்களுடைய இமேஜ் குறைஞ்சிடுமோன்னு அவங்க பயந்துகிட்டு அவங்களும் என்ன செய்றாங்க, எதுக்காக நம்மளுடைய இமேஜ் கெடுத்துக்கணும்ட்டு அவங்களும் தலையிட்டு சின்ன படத்துல ப்ரொடியூசர் ஆரம்பிச்சு ஒரு படங்களா 2-3 செட்டில்மெண்ட் வந்த உடனே கடந்த 7 வருஷமா தான் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வந்த உடனே சின்ன ப்ரொடியூசர், சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர், சின்ன ஆர்டிஸ்ட் இவங்க கிட்ட நஷ்டீடு வாங்க ஆரம்பிச்சாங்க. அது வளர்ந்து என்ன ஆச்சுன்னாக்க கடைசியில லிங்கா படத்துக்கு நஷ்டீடு வாங்குற வரைக்கும் சூப்பர் ஸ்டாரான நஷ்டீடு வாங்குற அளவுக்கு இவங்க வளர்த்துக்கிட்டாங்க தங்களை.